டியூஸ்டே நைட் ஈவினிங் வந்தவுடனே லேட் ஆகிடுச்சு. சரி என்ன பண்ணுறதுனே தெரில. தோசை மாவும் இல்லை, எக்கு தான் இருந்தது. எக்கை வச்சு எக் கிரேவி பண்ணிடலாம் சிம்பிளாக, வெங்காயம் தக்காளி போட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வெங்காயம் 2 தக்காளி எடுத்துக்கினேன். நல்லா பொடியாக நறுக்கினேன். நான் தக்காளி பொடியாக நறுக்கிட்ட ஞாபகமே இல்லாமல் ஆக்சுவலாக அதை அரைச்சிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றி சோம்பு பட்டைலாம் இருந்தால் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை எண்ணெயில் போட்டு நல்லா ஸ்மெல் வந்தோடனே ஆனியன் போட்டு நல்லா வதக்கிடணும். ஆனியன் போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே தக்காளி நல்லா போட்டு வதக்கி விட்டுருங்க. கூடவே கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க. உப்பு போட்டால் சீக்கிரமாக மசிஞ்சிடும். உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க. நல்லா குழைவாகணும். இந்த மாதிரி குழைவானோடனே மஞ்சத்தூள், மிளகுத்தூள், அப்புறமா சில்லி பவுட்ரு நம்ம கலருக்கோசமும் காரத்துக்கோசமோ கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி நிறைய போடுறோன்றதுனால சில்லி பவுட்ரு போட்டுக்கோங்க. 2 டம்ளர் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி நிறைய சேர்த்துக்கோங்க, திக்காகும் கிரேவி. அதுக்கப்புறம் நான் 2 பேருன்றதுனால 2 முட்டையை உடச்சி இந்த மாதிரி ஊற்றி கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சிடுறேன். மேலே மிளகுத்தூள் கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க. அப்படியே கொத்தமல்லியும் கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் திருப்பி போட்டு ஒரு 5 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பராக இருக்கும் இது எல்லாத்துக்குமே.